சிங்கப்பெண் இன்னைக்கு எபிசோட் எப்படி போய் நடக்கும் அப்போ எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா ஆனந்தி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அன்பு நினைக்கிறாரு. அதுக்காக லெட்ரு எழுதி ஆனந்திக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த லெட்ரு ஆனந்தி கைக்கு கிடைங்கொழி மித்ரா அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ மித்ரா சொல்கிறாங்க, இனிமேல் உண்மையான அழகை உனக்கு அனுப்புகிற எந்த லெட்டருமே உனக்கு கிடைக்காது ஆனந்தி, எல்லாத்தையும் நானே வாங்கி வச்சுக்கிடுவேன் அப்படின்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா அன்பு யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனந்தி லெட்டரை படிச்சிருப்பாங்களா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ரியாக்ஷன் என்ன ஒன்றும் புரியலையே, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எப்படியா கம்பெனிக்கு வருவாங்களா, பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட ஷேர் பண்ணுவாங்க, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அன்பு நினைக்கிறாரு. கார்மெண்ட்ஸ்க்கு ஆனந்தி வராங்க. ஆனந்தி இதை பற்றி யார்ட்டுமே சொல்லலை. அன்புக்கு ஒன்றும் புரியலை. ஏன் ஆனந்தி அந்த லெட்டரை படிக்கவே இல்லையா, எதுக்கு அப்படி இருக்காங்க, ஒன்றும் புரியலன்னு சொல்லி எப்போ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நந்தா வராரு. என்ன அன்பு ஏன் இப்படி டல்லாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனந்தி என்கிட்ட முகம் கொடுத்தே பேசுறதில்லை, என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நந்தா வந்து என் பேர் சந்தோஷப்படுறாரு. இதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நந்தா உண்மையான அழகே மாதிரி பேசி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் கேஸ்ட்டு ஆனந்திக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனந்தி அதை கேட்குறாங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் காதல் உண்மையானது, நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கிற, கூடி சீக்கிரத்தில் உன்னை நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா ஆனந்தி எம்பே சந்தோஷப்படுறாங்க. அழகே என்னை பார்க்க போகிறான்னு சொல்லி எம்பே கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறாங்க அந்த கேஸ்ட்டை வச்சு. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். அந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.